ஏனுங்கோ வெல்கம் டு சிம்ப்ளி சோறு. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது சப்பாத்தி, பூரி அண்ட் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுமே சூப்பராக இருக்குங்க. பன்னீர் வாங்கிக்கோங்க, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன கட்டம் இல்லை, நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதோட சின்ன சின்ன கட்டங்களாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்யூப்ஸ் இருந்தால் போதும். இப்போ பேன் ஒன்று வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் இருக்குல்ல, அதை தூக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்க போகிறோம். நான் எடுத்தது நான்ஸ்டிக் தவா கிடையாது அப்படிங்கிறதுனால அது லைட்டாக ஒட்டுச்சு பன்னீர் அந்த தவாவில். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் அழகாக அது இந்த மாதிரி இல்லை, இதை விட அழகாகவே ஃப்ரை ஆகி வரும். ஸோ இந்த கலர் வந்தால் போதும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏன்னா இதே பாத்திரத்தில் நம்ம திரும்ப மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த பேனை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன். நான் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், நீங்கள் எந்த வாக்கில் வேணால் வெட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெட்டினதை நான் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்க போகிறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு விரல் சைஸ் இஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. ஏன் பச்சை மிளகா கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவை போடுறோம், காஞ்ச மிளகாவை போடுறோம். இதே மசாலாவில் நம்ம தனி மிளகாய்த்தூளும் போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு 10லேருந்து 12 முந்திரியும் போடுறேன் நான். ஓகேவா? இதை நல்லா வதக்கிக்கோங்க. சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு போகிறோம். அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தயிரை லைட்டாக பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டிலாம் வராது. நான் பீட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இதில் லைட்டாக சின்ன சின்ன கட்டிலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதை தூக்கி அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விடுறதுனால விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாசனை போகிறதுன்னு சொல்லுவாங்களா, இந்த கலரில் சேஞ்ச் ஆகிட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி என் வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறோன்னா லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இதில். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆக்கி வந்ததுக்கப்புறம் அது ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வைக்க போகிறோமா. அது ஆறிட்டு இருக்கும் போதே ஒரு பேனை வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் அந்த மசாலா அரைக்க போகிறோம்ல, அது நல்லா ஆறிடும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் விடாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். போட்டுட்டிங்களா? இந்த மாதிரி அரைச்சா போதும். அந்த பேஸ்ட்டை இப்போ அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றிடாதீங்க. அண்ட் தேவையான உப்பை இந்த டைமில் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரையும் தூக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஊறி நல்லா கொதி வரணும். குழம்பு கொஞ்சம் கொதிச்சா போதும், அதில் கசூரி மேத்தி தூவி இறக்கிடுங்க. அது இல்லைன்னா கொத்தமல்லி கூட நீங்கள் தூவிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம். பாய்.